நீங்கள் யூஸ் பண்ணுறது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கருப்பையில் ஆனால் டாக்டர் எங்களுக்கு இனிப்பு சுவை தான் நிறைய சாப்பிடணும்னு தோணுதே, கிரேவிங் அதிகமாக இருக்கே, சாக்லேட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கிரேவிங் உருவாகுது அப்படின்னு சொன்னால் இனிப்பு சுவை நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கி கார்ன் சிரப், சுகர் கேன் ஜூஸு, ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த மாதிரி அதிகமாக இனிப்பு சுவையை நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சதாக இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கருப்பையில் கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மருத்துவ ஆய்வு. ஸோ யாருக்கெல்லாம் கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் இருக்கோ அவங்க எல்லாம் இனிப்பு சுவையை அவாய்ட் பண்ணோம். ஸோ இனிப்பு சுவை என்னென்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம உடம்புல ஏற்படுத்தும்? அதிகமான சோர்வை கொடுக்கும், அதிகமான மந்த நிலையை கொடுக்கும், எப்போவுமே நம்மளை எனர்ஜியே இல்லாமல் வச்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு இளநரை சின்ன வயசுலேயே அதிகமாக உருவாகிறதுக்கு இந்த இனிப்பு சுவை ஒரு காரணம். முகத்தில் அதிகப்படியான சுருக்கங்கள் வருது, கை கால் தோள்களில் சுருக்கங்கள் வருது, சர்மம் பொலிவற்று இருக்கிறது, அதிகமான நோய் தொற்று கிருமிகள் உருவாகிறது, அடிக்கடி ஜாயிண்ட் பெயின்ஸ், கழுத்து வலி, ஷோல்டர் வலி, கால் வலி, குதிகால் வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறது. எந்த நோய் தொற்று கிருமியும் சீக்கிரம் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நம்மளுடைய சகிப்புத்தன்மை குறையிறது, மனச்சோர்வு, டிப்ரெஷன் அடிக்கடி ஏற்படுறது, தூக்கமின்மை மாதிரி பிரச்சனையினால் கஷ்டப்படுறது, இது எல்லாமே அதிகப்படியான இனிப்பு சுவையை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. 2002 ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா, நம்ம உடலில் வீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இன்டர்லூக்கின் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸும், டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி மார்க்கரும் யாரெல்லாம் அதிகமாக இனிப்புச்சுவை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ரத்தத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் தான் நம்ம உடலில் வீக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அறிவியல் ரீதியாகவே அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அறுசுவைகளில் இனிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம உடலில் தேவையில்லாத வீக்கங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் டாக்டர் எங்களுக்கு இனிப்பு சுவை தான் நிறைய சாப்பிடணும்னு தோணுதே, கிரேவிங் அதிகமாக இருக்கே, சாக்லேட் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு கிரேவிங் உருவாகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் புரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தங்க. அப்போது நிறைய சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் படிப்படியாக குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதன் மூலமாக இப்போ நான் சொன்ன உடலில் உருவாகக்கூடிய வீக்கங்கள், கர்ப்பப்பையில் உருவாகக்கூடிய கட்டிகள், அதிகப்படியான சதை வளர்ச்சி, நம்ம உடலில் கர்ப்பப்பை சார்ந்து வரக்கூடிய நோய் தொற்றுகள் எல்லாமே நிரந்தரமாக சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உணவில் நீங்கள் சேர்த்திக்கக்கூடிய இனிப்பு சுவையை குறைக்கும் பொழுது பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.